எனக்கு பொதுவாக ரவா இட்லினா ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் இன்றைக்கி பிரண்டை சட்னி பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. காம்பினேஷன் சூட் ஆகுதா அப்படின்னும் செக் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு அடி கனமாக இருக்கிற கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாரிங்க, இதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து நம்ம வதக்கியிருக்கணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்னாடியே வதக்கிடுங்க. இந்த மிக்சிங் எல்லாம் நல்லா வறுபட்டதும் துருவின ஒரு கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. கேரட் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கணும். அதே போல் கலரும் மாறக்கூடாது. இந்த மிக்ஸை நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 3/4 கப் புளிக்காத தயிர் எடுத்துட்டு இதை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. தயிரும் இந்த ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகுது ஊறணும். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. இப்படி எடுத்துட்டு தான் நம்ம இட்லி ஊற்றணும். அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். நார்மலாக நம்ம எப்படி இட்லி ஊற்றுறோமோ அதே மாதிரி இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.